விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் அவதரித்ததும், மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருப்பதும், குபேரன் இழந்த தன்னுடைய செல்வத்தை திரும்ப பெற்றதும் இந்த திருநாளில் தான் அப்படின்றதுனால இது ஆன்மீக ரீதியாக மிகுந்த சிறப்பான நாளாக சொல்லப்படுது. இந்த நன்னாளில் மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெற அட்சயபான பூஜை செய்வது சிறப்பாக சொல்லப்படுது. இந்த பூஜை எப்படி செய்யணும், இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு ஒரு வெண்கல பானை அல்லது ஒரு பித்தளை பானை எடுத்துக்கிறோங்க. அந்த ஒரு சின்ன பானையாக எடுத்துட்டு அந்த பானைக்கு குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து பச்சரிசியால் அந்த பானை முழுவதுமாக நாம் நிரப்பி வைக்கணும். பானையோட கழுத்து பகுதியில் ஒரு மஞ்சள் துணியை கட்டி அந்த பானைக்கு பூமாலை துளசியால் அலங்காரம் பண்ணிக்கணும். வசதி இருக்கிறவங்க நம்ம அந்த போட்டு வச்சிருக்கிற அந்த பானையில் போட்டு வச்சிருக்கிற அரிசி மேலே ஒரு தங்க நகையை வைங்க. செயின் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு ஆரம் மாதிரி மாலை மாதிரி வச்சுருக்கீங்க, அது அப்படின்னா அந்த பானையில் ஒரு மாலையாக நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பானையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை அமைத்து